நீ கீழே முடிஞ்சு பாரியா? மறுபடி வலிக்குமா? சரியா? நீ நின்னுகிட்டே பாரியா? தெரியலையா? தெரியாது. கீழே பாரியா? யாருக்கு? அட உனக்கு கீழே நீயே பாரியா? காசை கீழே போட்டியா? அப்பா முருகா, கீழே பா, நீளமா தொங்குது. போமா சிச்சி, என்ன வார்த்தை பேசுற? ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்ட போய் எப்படியா சொல்றது? என்ன புதுசா சொல்ற? எனக்கு பிறந்ததுல இருந்து தொங்கிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? ஐயோ, கையை கீழே நீளமா இழு தொங்குது. அது பேர் என்ன? வெள்ளையா தொங்குது. ஆம்பளைக்கு கருமா கருமா. அம்மா ஒன்னே சொல்லி போறாரு இல்ல, போற ஊரு பூரா கேவலப்படுத்துறதுக்கு இது ஒன்னே போதும். உள்ள தூக்கி விடுறதுல பழகிட்டு வெளியில வந்துருக்கு. நீ சொல்லிட்டீல, இனிமேல் விட்டாரா? அடச்சி, அத சொல்றே உள்ள விடுறது. அத தோபா நாது விடுறா. என்னடா பேசிட்டீங்க? என்ன சொல்றோம்? அது எப்ப சொல்றது? நீ ஆம்பளை பாவாடை நாடா இல்ல, ஓடி பேர் பொளந்து விடுவேன். அவன் என்ன சொல்றாப்ல? பாவாடை நாடான்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, அத சொல்றாப்ல. இது இப்படி ஏன் தொங்க போட்டு வெளியில திரிவீங்க? அசிங்கமா இல்ல? இது வேற ஒண்ணும் இல்லம்மா, கேபிள் டிவிக்கு 3 மாசமா பணம் கட்டல. அந்த கேபிள் டிவிக்கார ஒரு வந்தா ஒயரை அத்துட்டு போயிட்டான். இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் வெள்ளை ஒயர் தானே போட்டுருக்காங்க. ஆமா, என்னைக்கு இந்த ஒயரை அத்துட்டு போனானோ அதுல இருந்து செட்டா பாச்சு செவனேன்னு கிடக்கு. ஒரு சீரியல் பார்க்க முடியல, சினிமா பார்க்க முடியல, செய்தி பார்க்க முடியல. பார்க்க நல்ல பிள்ளையாருக்கு ஒரு உதவி பண்ணுவேன். என்ன உதவி பண்ணணும்? ஒரு டிஷ்ஷை காமிஸ்வரி. அதுலதாம துருவ பாக்குறோம். அப்படி எங்க வீட்டுல ஒண்ணு பிரியா கிடக்குது. பிரியா கிடக்கா? அதுக்கு இந்த ஒயர் சரியா வராது. எங்க தாத்தா கருப்பு ஒயர் தான் சரியா வரும். கேபிள் ஒயர் சொல்லப்பா, நீ வேற. ஆமாமா, பெருசு இருக்கு. நீ இளநீ வியாபாரம் பண்ற, நான் வியாபாரம் பண்றேன். நீங்க இளநீ வியாபாரம் பண்றீங்களா? எவ்வளவு கிழமை பண்றீங்க? எப்படி பண்றீங்க? வாங்கி வைக்கிறீங்களா? தோப்பு வச்சிருக்கீங்களா? நாங்க வாங்கி விட்டா கட்டுப்படி ஆகுமா? தோப்பு வச்சிருக்கோம். உங்க தோப்புல எத்தனை மரம் இருக்கும்? ஏற குறைய 100 மரம் இருக்கும். ஏறவோ குறையவா? குத்து மதிப்பா? குத்துக்கு மதிப்பு இருக்கா? குத்துக்கு மதிப்பு இருக்கா? இருக்குல்ல, இருக்குல்ல. உன் குத்துக்கு மதிப்பு இருக்கா? குத்துக்கு மதிப்பு இல்ல. என் குத்துக்கு மதிப்பு இருக்கு. என்ன மதிப்பு? 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன். அந்த குத்து மதிப்பு நான் கேட்டேன். அதுல ஒரு பேச்சுக்கு குத்து மதிப்பியா? ஓ, அத சொல்றியா? அப்ப நீங்க தோப்புல நிறைய மரம் வச்சிருக்கீங்க. இளநீ வியாபாரம் பண்றீங்க. மரத்துல நீங்க ஏறுறீங்களா? ஏறுறதுக்கு ஆள் இருக்கா? பொம்பளை பிள்ளை மரத்துல ஏற முடியுமாங்க? தெரியாம தானே கேக்குறேன். ஆள் வச்சுதான் ஏற சொல்றேன். ஓ, மரம் ஏறதுக்கு ஆள் இருக்கு. சரி, மரம் ஏறுறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப ஏறுறவன் உனக்கு காசு கொடுக்குறான்னா இல்ல ஏறுறவனுக்கு நீ மரம் கொடுக்குறியா? புரியலையே என்ன சொல்றீங்கன்னு. அம்மா, ஏறுறவன் உனக்கு காசு கொடுத்தா வியாபாரி, ஏறுறவனுக்கு நீ பணத்தை கொடுத்தீங்கன்னா முதலாளி. அதைத்தான் கேட்கிறேன். ஏன்னா இப்ப வர வழியில தென்னந்தோப்பை பார்த்தபடி யார்ட்டிய தோப்பு சேப்பரியா தோப்பு அப்படின்னு உன்ட்ட ரேட்டை பேசி ஒரு இளநிக்கு 20 ரூபா வாங்கி 30 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருவாங்க. இது வியாபாரி. அவங்கள காசு கொடுத்துட்டு ஏறுறது மரத்துல. ஆனா நீ காசு கொடுத்து அவங்கள ஏற சொன்னா வேலையாளி, நீ முதலாளி. அம்மா, இதுல வந்து நீங்க சொன்ன ரெண்டாவது மரத்துல ஆளை ஏற சொல்லி நாங்க காசு கொடுக்குறோம். இப்படியெல்லாம் காசை கொடுத்து வேஸ்ட் ஆகாதம்மா. காசோட ஆரம்பம் தெரியாம இப்படியெல்லாம் கொடுக்குற. நான் சொன்னது மரத்துல ஏறியா பேச்சு இல்லம்மா, ரொம்ப பேர் மரத்துல ஏறன்னு சொல்லி காசை வாங்கி தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்கி போட்டு துண்டு நாங்க ஆளு நிறைய பேர் சேர்க்காம ஒரே ஒரு ஆள் 100 மரத்தை ஏறான். ஏறத்தை ஒழுங்கா பறிக்கிறானா பறிக்க மாட்டானா? அதை யாரையா பாத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துருவேன். இப்படித்தான் செய்யக்கூடாது. உடையவன் உடன் இல்லாட்டி ஒரு மூலம் கட்டேன்னு இருக்கிறாங்க. எந்த ஒரு வேலைக்கார வேலை செய்யும் போது வரப்புல வயல்ல வேலை செய்யறதா முதலாளி பக்கத்துல இருந்து வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும். டீ வேணுமா, சாப்பாடு வேணுமா, பலகாரம் வேணுமான்னு வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? நம்ம பாட்டு எனக்கு வீட்டுல படுத்துக்கிட்டா ஒழுங்கா வேலை செய்வானா? அதான் இனிமேல் என்ன பண்ற? அவனை ஏற சொல்லி கீழே இருந்து பாரு. பார்த்தா தெரியுமா? என்ன மரத்துல ஏற சொல்லி பாருமா. கீழே இருந்து பார்த்தா மேல எல்லாமே சரியா இருக்கான்னு எப்படி தெரியும்? பாலை, பண்ணாடை, குறும்பை எல்லாமே சரியா இருக்கு. பாலைனா என்ன? பாலைன்னா நீளமா இருக்கும். பண்ணாடைன்றது அது கருப்பா போட்ட இடத்துல இருக்கும். அப்ப குறும்பைன்றது அதாம அது எப்படி இருக்கும்? குறும்பை குறும்பை சாதாரணமா நினைக்காதயா? இத்துணூண்டு குறும்பை தான் இவ்வளவு பெரிய இளநீ ஆகுறது. இவ்வளவு பெரிய இளநீ ஆனாவே அம்புட்டு செலவுன்னு அர்த்தம். செலவா? ஏன் ஆபரேஷன் செலவு? சும்மா இருமா. ஆமா, அந்த இடத்துல யாரும் பார்க்கவா? ஏன் வியாபாரத்தை சொல்லவா? ஏன் கொட்டை நான் ஏமா உன்னை என் கொட்டையை பார்க்க சொன்னேன்? என் கொட்டையை பார்க்க சொல்லல, என் வியாபாரத்தை சொல்றேன். ஏன் கொட்டை பாக்கு இப்படிதான் இருக்குமா? இப்படிதான் இருக்கும். பத்தியா எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? பிறந்த இடத்துல இருந்து வந்துச்சு. இங்க இல்ல, கேரளா. கேரளா நல்ல வேலை வேற நீங்க வந்துச்சு. நான் வியாபாரம் பண்ணுவேன். அப்படிங்கிற பணம் போலஞ்சு நிச்சயம்.
ஆளுநர்கார தம்பி கல்யாணத்துக்கு மேல வாசிக்குமோ தாலி கட்டுற நடையெல்லாம் இப்ப வைக்குது. சத்தத்துல பிள்ளைக்கு புரியல, நமக்கு புரிஞ்சுதா? பொட்டையை விட்டுட்டு பெட்டிக்கிட்டு வந்தா உன் பொட்டை போயிடும். ஓஹோ, என்ன பண்றது? குட்டிக்கும் பொட்டிக்கும் தெரியல, பொட்டைக்கும் அது அகலமா இருக்கா, கட்டைக்கும் பொட்டைக்கும் தெரியல. என்னையா சொல்றேன்? அதவே கண்ணை கசத்துக்கிட்டு பண்ணும் போதே மிஸ் ஆயிட்டது. கண்ணை மூடிட்டு வராங்க. நீ வேற கண்ணை மூடாதான் பயம் இருக்காது. ஏம்மா கண்ணை மூடினாலும் கண்ணை மூடாட்டி நீ தெளிவா இருக்கல. ஆனா வாய் இல்லையா? இல்ல, யாராச்சும் ஒரு ஆள் தெளிவா இருந்தா சரி, 2 பேரும் தூங்கிடாம. ஆமா, முதல்ல வந்துச்சு, ஆமை வந்துச்சு. நல்ல கண்டம் சின்னையா அவர்கள் ரூபாய் 10 அன்பளிப்பாக எனக்கு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய நல்ல வண்ணத்தை சேர்ந்த சின்னையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. குட் மார்னிங். புகழ்ந்திருக்கேன், மைக்கு தான் தெரியாது.
முகம் தெரியணும்னு முகத்தை காமிக்க மாட்டேன். அங்க என்ன ஆட்டம் நடக்கு தெரியுமா? காலத்துக்கிட்டு ஆடுறாங்க. அந்த நடைய வச்சே கண்டுபிடிக்கணும். சரி 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 சரி. மண்டை குண்டு போச்சுமா? எங்க பக்கமே மண்டை உடைஞ்சு போச்சுன்னு தானே சொல்லுவாங்க. என்ன உங்க பக்கம் கர்நாடகாவா? சரி சரி தூரமா தூரமா. ஏமாறம் மறைக்குதான். கல்லு வருது கல்லு வருது. கல்லு வந்தா நல்லதா? பணக்கல்ல தென்னக்கல்ல? எந்த கல்ல நீ சொல்ற? வேற நான் சொன்னது வந்து சல்லிக்கல்லு. சல்லிக்கல்ல நாரி தொலையுமே. அந்த சல்லிக்கல்லா? அப்படி தூக்குனா தோம கட்டின்னு கீழே விழுந்துருவே. என்னமா தூம கட்டின்னு? ஐயோ ஏப்பா விடவே மாட்டேன். என்னைக்காச்சும் நல்ல வேலை கொண்டுதானே. தரையில நீச்சல் அடிக்கிற மாதிரியே தரையில நீச்சல் அடிக்கிற மாதிரியே 3 நாளா மாட்டிக்கிச்சு. என்னம்மா சொல்ற? போட்டின்னு வந்துருச்சுல? போட்டின்னு வந்துருச்சு. மனசு வச்சா அவர்தான் வராருன்னு முன்னாடியே போன் பண்ணி இல்ல இருங்க மாமா, அவர்தான் வராருன்னு முன்னாடியே போன் பண்ணி சொல்லிருந்தா நானும் பேண்ட் செட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருச்சு. பாவடைய போட்டுட்டு ஆட முடியாது. ஆடு நீங்க ஓசில பாத்துக்கலாம் பாத்துக்கா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என் மச்சான் எதுக்கு வந்திருக்காரு?
நான் ஆம்பளை பிள்ளை அவுத்து போட்டு கூட ஆடுவேன். அதை பார்க்க 4 பேர் இருப்பாங்க. நீ பொம்பளை பிள்ளை அவுத்து போட்டா 4 பேர் பார்ப்பாங்களா? ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க. சும்மா தெரிஞ்ச பிச்சைக்காரியா கூட விட மாட்டேன் புடிச்சு கெடுத்து போடுறிய. நான் சும்மா தெரிஞ்சா அதனால என்ன சொல்றேன்னா, நான் ஆடுற மாதிரி நீ ஆட வேண்டாம். அப்படி நீ ஆடுன உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். ஆமா, பொம்பளை பிள்ளை பக்குவமா ஆடணுமோ அது மாதிரி மட்டும் ஆடணும். நிறைய ஆடலாம், நடக்கிறது வள்ளி திருமணம் விடிய விடிய ஆடுவோம் இல்லையா? அப்படின்னா அதனால நீ எந்த ஊரு? என் ஊர் புதுக்கோட்டை. ஓஹோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க. உங்க ஊர்ல ஆம்பளை இல்லையோ? ஆம்பளை நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு சும்மா விட்டுருக்காங்களே. என்ன சொல்ற அப்படி? கல்யாணம் செஞ்சு கொடுக்காம வச்சிருக்காங்களே. ஆம்பளை நிறைய இருக்கிறவங்க சும்மா விட்டுருப்பாங்க. கல்யாணம் ஆகிற அளவுக்கு இன்னும் வயசு வரல. கல்யாணம் ஆகிற அளவுக்கு இன்னும் வயசு வரல. வயசு வராட்டி என்ன? வயசு வரலன்றல. இன்னும் அந்த வயசு வரலன்னு சொன்னேன். என்னப்பா யார் வயசுக்கு வரல? ஓ, கல்யாணம் பண்ற பக்குவத்துக்கு வரலையா? நல்ல வேலை, வயசுக்கு வரல குச்சி எடுத்துக்கிறேன். இன்னும் பக்குவத்துக்கு வரல, அவசரப்படாத. ஆமா, உனக்கு கல்யாணம் உங்களுக்கு ஆயிடுச்சா? அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா அப்பா இருக்காங்களே. உங்க அம்மாவுக்கு ஆயிடுச்சா? அம்மா காலமா நான் எப்படியா பிறந்திருப்பேன்? நீ என்ன அப்படி பேசுற? கோபப்படாம. உங்க அப்பா பேர் என்னமா? அப்பா பேரு கெண்ட குஞ்சி. கெண்டக்கெல்லாம் குஞ்சா? உங்க அம்மா பேரு கெளுத்தி குஞ்சி. கெளுத்தி குஞ்சு. ஓஹோ, உன் பேரு நல்லவேளை நம்ம குஞ்சு தப்பிச்சுராஜா. நம்ம குஞ்சுனா நம்ம அந்த நாடகத்துல சந்திரமதி கூடுவாங்க, ராஜலட்சுமி அக்கா. ஆமா, அவங்க என்ன பார்த்த குஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு பேர் எதுவும் வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஊருதா? ஆமா, சொல்லிச்சுட்டு போ. நானும் நாட்டு வைத்தியமா பார்க்க வந்திருக்கேன். நாளை பார்க்கறது உங்களுக்கு ஊரு இதா? இது இல்லம்மா, அதே புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்களே. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் கைலாச ராவுத்தர். ராவுத்தரா? எங்க அப்பா பேருமா? என்ன இப்படி பேர் வச்சிருக்காங்க? நான் கைலாச ராவுத்தரா? எங்க அப்பா பேரு கைலாச ராவுத்தர். அப்ப உங்க அம்மா பேரு? பாத்திமா மேரி. பாத்திமா மேரி. என்ன இந்த குடும்பமே ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப உங்க பேரு? என் பேரு ஜோசப் ஐயர். ஏப்பா என்னப்பா 3 மதத்திலையும் கலந்து பேர் வச்சிருக்கீங்க? என்ன குடும்பமா கூட்டு போயிடலான்னு கேட்கறியா? எம்மதமும் சம்மதம். எம்மதமும் சம்மதமும் இணை வச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு எல்லா மதமும் பிடிக்கும், ஒரு மதம் மட்டும் பிடிக்காது. என்ன மதம்? அதாம கண்ணதாசனுக்கு பிடிக்காததும் தாமதம். தாமதம்னா என்ன? லேட் ஆகக்கூடாது எதுக்குமே. ஆனா அவருக்கு பிடிக்காது. லேட்டுனா நம்ம செத்து போயிட்டாலும் இருப்பாங்க. சரிம்மா, அதனால உனக்கு வேணாங்கல. ஆனா இருடா, கூடி வரணும். என்ன கூடி வரணும்? உன்னை பார்க்கல எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? ஆசினூறு வகை வாழ்வினொரு சுவை வா. ஆசினூறு வகை வாழ்வினொரு சுவை வா. போது போது மன போது சேர்ந்து வரவா. ஆசினூறு வகை வாழ்வினொரு சுவை வா. போது போது மன போது சேர்ந்து வரவா. பாடலாம் ஒரு ஜோடி சேரலாம்.
அவரை போய் மாமாங்கிற மாமா நீ அப்படிங்கிற நான் தான் மாமா உனக்கு மாமானா என்ன அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்புறம் டோக்கன் கேட்பாங்களா ஏமா டோக்கன் கொடுக்குறதுக்கு நான் என்ன கம்மோன்றா டாக்டர் வருவார் இருந்தாங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைக்க அது இல்லை இது வேற உங்களை பார்த்து எனக்கு அந்த காதல் எப்படின்னா உனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பிறந்தவ இவதா என்னை விட உனக்கு இந்த மனசுக்கு பிடிச்சவ இவதா ஊரையெல்லாம் இவதானி கூறி அழைச்சா ஆசமாம உனக்காக போட்டு படித்தோம் அம்மாடியோ உனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பிறந்தவ இவதா என்னை விட உனக்கு இந்த மனசுக்கு பிடிச்சவ இவதா உனக்கு என்ன வீட்டுறதா உனக்கு என்ன பிறந்தவர் உனக்கு இந்த பூமி அழைத்தா ஆசமாம உனக்காக போட்டு படித்தோம் அம்மாடியோ உனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பிறந்தவர் இவதா என்னை விட உனக்கு இந்த மனசுக்கு பிடிச்சவன் ஆத்தமேத்தின ஒரு பாட்டு கேக்குது ஆத்தமேத்தின ஒரு பாட்டு கேக்குது ஆடும் காத்துல கேட்கிற தோள போட்டு ஆத்தமேத்தின ஒரு பாட்டு கேக்குது ஆத்தமேத்தின ஒரு பாட்டு கேக்குது ஆடும் ஒரு பாட்டு கேட்கிறேன் கொண்டு
திரு